ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஒரு பக்கம் கோடீஸ்வரி பிரபா இதையே நினச்சி அழுதுட்டு இருக்காளே, அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலே இருக்காங்க. எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் கோடீஸ்வரி யோசிக்க, இன்னொரு பக்கம் விஜய் அனாமிகா இவங்க ரெண்டு பேருக்கும் புரோகிதரை வர வச்சு கல்யாணத்துக்கான நாளை குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணணுமே அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, கோடீஸ்வரி அந்த புரோகிதர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் போயிட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா என்னோட பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கெஞ்சி கேட்குறாங்க. ஏற்ற மாதிரி எல்லாரும் இருக்கும்போது புரோகிதரும் வராரு. அனாமிகாவும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட முன்னிலையும் ஜாதகத்தை படிக்க சொல்கிறாங்க. இப்படி படிக்கும்போது புரோகிதர்கிட்ட கோடீஸ்வரி கண்ணை காட்டுறாங்க. ஜாதகத்தை அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியாக சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தமே அமையலையே. ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்த்ததுல இந்த அம்மாயிக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம யோசிக்க, ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிற தருணத்துல தாத்தா சொல்றாரு, இது எல்லாத்தையும் விடுங்க, ரெண்டு பேரோட மனப்பொருத்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் அந்த ஜோதிடரை பார்த்த கோடீஸ்வரி, நான் சொன்ன மாதிரி எங்கேயா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லி கொடுத்த மாதிரி தானம்மா எல்லாத்தையும் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச, இன்னொரு பக்கம் காயத்ரி ஜாதகார் சொன்னதையும் யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோட உட்காந்துட்டு இருக்க தருணத்துல கோடீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. பொண்ணு பிரபாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சில பல வேலைகளை பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காயத்ரியோட மனசை குழப்பணும் அப்படின்றதுக்காக சில வார்த்தைகளை சொல்றாங்க. ஜாதகம் மட்டும் கரெக்டா இருந்தாதாங்க நல்லது, இப்படி கரெக்டா இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பேசுறத கேட்ட காயத்ரி ரொம்பவே குழம்பி போக, அப்பா நம்ம வந்த வேலை எப்படியோ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அங்கிருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காயத்ரியும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பல சிந்தனைகள் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதே குழப்பத்தோட சாப்பிட்றத பார்த்த உடனே ராஜலட்சுமி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரி அதெல்லாம் நினைச்சு குழப்பிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லபடியா அமைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. பக்கம் ரூமுக்கு போன மகா ஜாதகம் பார்க்க உட்காடுறாங்க. என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க, கீழே அனாமிகாக்கும் விஜய்க்கும் ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு பொருத்தம் இருக்கு, ஆனால் ஜாதகம் பொருத்தம் இல்லையா. நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, உடனே சூர்யா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி முறைக்கிறீங்க, நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு, மன பொருத்தமும் கிடையாது, ஜாதக பொருத்தமும் கிடையாது, அதான் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேச, ஒரு வேலையே இல்லையடி, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பியா மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு அக்கறையில் தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. எதையாவது பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் கோடீஸ்வரி, அனாமிகா, விஜய் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு பிரபா எப்படி விஜய் கூட சேர்த்து வைக்கிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.